வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யா மீதான உக்ரைனின் படையெடுப்பின் போது எல்லை தாண்டிய ராணுவ நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான ரஷ்ய போர் கைதிகள் ரஷ்யாவுக்குள் வைத்து உக்ரைன் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு உக்ரைனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். இவர்கள் ரஷ்யாவிலிருந்து எல்லை கடந்து சுமி உக்ரைனிய நகரத்திற்கு முதலில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து உக்ரைனுக்குள் வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். சுமி நகரத்திற்கு சில நாட்களில் 150க்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் கைதிகளை உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவிலிருந்து கொண்டு வந்தது என்று கூறிய ஒரு முக்கிய சிவிலியன் அதிகாரி, இது மாஸ்கோவுக்கு போரை எடுத்து செல்வதில் பல கட்டங்களில் முதன்மையானது என்றார். உக்ரைனிய நகரமான சுமியின் ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் ஒலெக்சி ட்ரோஸ்டென்கோ, ரஷ்யாவுக்குள் தாக்குதல் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்ததாகவும் முதல் நாளில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 15 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறினார். எல்லையை காத்து வந்த மற்றும் எல்லைக்கு அருகே இருந்த ராணுவ தளங்களில் இருந்த ரஷ்ய துருப்புக்களில் பலர் இளம் படை துருப்புக்கள். அவர்கள் எங்களுடன் போர் புரிய விரும்பவில்லை, துப்பாக்கிகளை கொடுத்துவிட்டு சரணடைந்து விடுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமை உக்ரைன் படையெடுப்பின் முதல் மணி நேரத்தில் எல்லையில் உட்பட உக்ரைனியர்கள் ரஷ்ய போர்க்கைதிகளாக சிறைப்பிடித்த பல காணொளிகள் பரப்பப்பட்டன. உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவில் வைக்கப்பட்டுள்ள உக்ரைன் போர்க்கைதிகளை கைதி பரிமாற்றம் செய்வதற்காக உக்ரைன் தனது பரிவர்த்தனை போர்க்கைதி கையிருப்பை தினமும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். சுமி என்ற உக்ரைனிய நகரம் ரஷ்ய எல்லை ஊடுருவலுக்கு மிக அருகில் உள்ளது. சுமியின் ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் ஒலெக்சி ட்ரோஸ்டென்கோ, ரஷ்ய படையெடுப்பு ஆபரேஷன் திட்டமிடலில் தான் நெருக்கமாக ஈடுபட்டிருந்ததாகவும் ஆனால் ரகசியம் காத்ததாகவும் தெரிவித்தார். ஆச்சரியமான படையெடுப்புக்கு முன் செயல்பாட்டு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை விவரிக்க சைகையில் உதடுகளை மூடுவது போல செய்து காட்டினார். மற்ற உள்ளூர் சிவிலியன் தலைவர்கள், குறிப்பாக சுமி பிராந்தியத்தின் கவர்னர் வோலோடிமிர் ஆர்டியூக், அவர்கள் முன்கூட்டியே எச்சரிக்கப்படவில்லை என்று கூறினார். ட்ரோஸ்டென்கோ, ராணுவத்திற்கு அதிநம்பகமான வட்டத்தில் இருந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் படையெடுப்பு பற்றிய விவரங்கள் தெரியாது என்று கூறுகிறார். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியால் சுமி நகர மேயராக நியமனம் செய்யப்பட்ட நகர அதிகாரி 15 நாட்களுக்கு முன்பு ஊடுருவலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட தொடங்கின என்றார். நாம் செய்த ஏற்பாடுகளை பற்றி அதிகம் சொல்ல முடியாது, ஏனெனில் இன்னமும் அதிகமாக நடவடிக்கைகள் வரவுள்ளன என்றார். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியை மட்டுமே நாங்கள் காண்கின்றோம். எதிர்காலத்தில் நாம் பல கட்டங்களை காண்போம் என்றும் ட்ரோஸ்டென்கோ கூறினார். உக்ரைனில் இருந்து கிழக்கு நோக்கிய ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தின் மீது முன்பு நடந்த தாக்குதல்களைப் போல அல்ல அந்த படையெடுப்பு என்றும் கூறினார். அந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் கிரெம்ளின் எதிர்ப்பு ரஷ்ய இயக்கங்களால் வழிநடத்தப்பட்டன. தற்போது நடந்த படையெடுப்பு முழுக்க முழுக்க உக்ரைனிய ராணுவம் மற்றும் ராணுவ உளவுத்துறையின் கூட்டு நடவடிக்கை என்று அவர் விளக்கினார். ட்ரோஸ்டென்கோ மேலும் எந்த தகவலையும் வழங்கவில்லை என்றாலும் உக்ரைன் மேலும் சில ரஷ்ய பிரதேசங்களை கைப்பற்ற முயற்சிக்க ஒரு புதிய தந்திரத்தை அறிமுகப்படுத்த போகிறது என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. ரஷ்யாவின் புதிய பகுதிகளுக்குள் உக்ரைன் ராணுவம் ஊடுருவி விட்டது என்றும் ஆரம்ப ஊடுருவலின் பின்னரே பெரிய படை நகர்வு இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரேடியோ ஃப்ரீ யூரோப்பால் நடத்தப்படும் ரஷ்ய மொழி ரேடியோ ஸ்வோபோடா செய்தியாளர்கள் ரஷ்ய நகரம் சுஜாவை பார்வையிட்டனர். அந்த நகரத்தை உக்ரைன் ராணுவம் நுழைந்து கைப்பற்றி உள்ளது. பல ரஷ்ய பொதுமக்கள் இன்னமும் நகரத்தில் உள்ளனர். அவர்களுக்கான பெரும் போர் தொடங்கியது 2022 ரஷ்ய ராணுவம் உக்ரைனை ஆக்கிரமித்த போது அல்ல, இப்போது ஆகஸ்ட் 6, 2024 தொடங்கியது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கிடையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைனின் ஆயுத படைகள் மற்றும் ஒரு பெரிய ரஷ்ய நகரமான கொரெனோவோவுக்கான போரை தொடங்குகின்றன. சுஜா நகரத்தின் இழப்பை விட புட்டினுக்கு கொரெனோவோ நகர இழப்பு இன்னமும் மோசமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உக்ரைன் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ரஷ்ய ராணுவம் வர முடியாதபடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார் ட்ரோஸ்டென்கோ. உக்ரைன் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் ரஷ்யாவின் குளூஸ்கோவா, ஸ்வானோ மற்றும் கரேஜ் ஆகிய இடங்களில் சீமாற்றின் மீது உள்ள 3 பாலங்களை தாக்கி உடைத்ததால் ரஷ்ய ராணுவ நடமாட்டங்கள் தடுக்கப்பட்டுள்ளன. அதனால் தற்போதைய ஊடுருவல் பகுதியில் ஆற்றுக்கு மேற்கில் உள்ள நிலப்பகுதியை ரஷ்ய ராணுவம் பலப்படுத்துவதை சிக்கலாக்கியுள்ளது. அத்துடன் அது உக்ரைன் ராணுவம் ரஷ்ய நிலங்களை மேலும் மேலும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும். அதனால் உக்ரைன் ராணுவ முன்னேற்றம் தொடர்கிறது. கடந்த வார இறுதியில் உக்ரைன் ராணுவத்தால் ரஷ்யாவுக்குள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள ரஷ்ய பொதுமக்களுக்கு உணவு மற்றும் மருந்துகளின் மனிதாபிமான போக்குவரத்துக்கு சுமி மற்றும் அதற்கு அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதில் எங்கள் சொந்த ராணுவ நிர்வாகத்தின் உணவு சேமிப்புகளில் இருந்தும் உணவுப் பொருட்கள் ரஷ்ய பொதுமக்களுக்காக அனுப்பப்பட்டன என்று ட்ரோஸ்டென்கோ கூறினார். படையெடுப்பு தொடங்கிய போது ரஷ்ய பொதுமக்கள் யாரும் எல்லை தாண்டி உக்ரைனுக்குள் அகதிகளாக வரவில்லை என்றும் அவர் கூறினார்.
படையெடுப்பு தொடங்கியவுடன் ரஷ்யாவில் நடக்கும் தாக்குதல்களில் காயமடையும் உக்ரைன் துருப்புகளுக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக சுமியில் உள்ள மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்வது ட்ரோஸ்டென்கோவின் பணியில் ஒரு பகுதியாகும். அதற்காக சுமியில் உள்ள மருத்துவமனைகளில் மேலதிக படுக்கைகள், அதிக மருந்து பொருட்களுடன் போதிய மருத்துவர்கள் தயார் செய்யப்பட்டிருந்தனர். ஆனால் இந்த படையெடுப்பின் மூலம் எதிர்பாராத விதமாக குறைந்த அளவு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள் என்று அந்த அதிகாரி கூறினார். படையெடுப்பின் முதல் நாளில் 15 பேர் மட்டுமே காயங்களுடன் கொண்டு வரப்பட்டனர். அவர்களில் 60-70% மிகச்சிறிய காயங்கள். வெடிகுண்டு வெடிப்பால் சிதறும் துண்டுகளால் ஏற்பட்ட வெட்டு காயங்கள் அவை. பல உக்ரைனிய துருப்புக்கள் காயத்திற்கு மருந்து கட்டியவுடன் மீண்டும் ரஷ்யாவுக்குள் போர் முனைக்கு திரும்பிவிட்டனர். மிகச் சொற்ப எண்ணிக்கையிலேயே துருப்புக்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த வார இறுதியில் சுமியில் உள்ள பொதுமக்கள் நெகட்டிவ் இரத்தத்தை தானம் செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இது எந்த வகையான இரத்த வகைக்கும் அவசர இரத்த மாற்றிற்கு ஏற்றது. 1 மணி நேரத்தில் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. இது எங்கள் மக்கள் இந்த இராணுவ நடவடிக்கையை ஆதரிக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று அந்த அதிகாரி கூறினார். சுமார் 2,50,000 மக்கள் தொகை கொண்ட வடகிழக்கு உக்ரைனில் உள்ள அமைதியான மாகாணத்தின் தலைநகரமான சுமி நகரம் போரின் நம்பிக்கையான ஆரம்ப நாட்களில் இருந்து நேரடி போரில் ஈடுபடவில்லை. ரஷ்ய எல்லையில் இருந்தாலும் ரஷ்ய இராணுவத்தால் சுமி நகரத்தை கைப்பற்ற முடியவில்லை. காரணம், போர் தொடங்கிய போது சுமி நகரம் சிவிலியன் பாதுகாப்பு இயக்கத்தால் சூழப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. சுமி நகரத்தை ரஷ்ய இராணுவத்தால் கைப்பற்ற முடியவில்லையே தவிர புதுப்பிக்கப்பட்ட வான் ஏவுகணை மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் சுமி நகரம் மற்றும் அதன் வடக்கு எல்லை பகுதிகளுக்கு போரை கொண்டு வந்துள்ளது. 2024 ஜனவரி முதல் ஜூலை வரையிலான 7 மாத காலத்தை பற்றி பேசும்போது சுமி நகரின் எல்லை பகுதிகளில் சுமார் 400 தாக்குதல்கள் நடந்தன. ஆனால் கடந்த வாரம் நாங்கள் ஒரே வாரத்தில் 200 தாக்குதல்களை கண்டுள்ளோம் என்று அந்த அதிகாரி கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எல்லைகளில் இருந்து 10 கிலோமீட்டர் வரை கட்டாயமாக வெளியேற்றப்பட வேண்டிய முன்னணி பகுதிகளில் இருந்து பல ஆயிரம் பேர் வெளியேறியுள்ளனர். வெளியேறியவர்கள் தங்களுடைய சொந்த தங்குமிடத்தை ஏற்பாடு செய்யலாம் அல்லது நகரத்தில் எம்மால் ஏற்பாடு செய்யப்பட்ட தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று ட்ரோஸ்டென்கோ கூறினார். சுமி நகரம் வான் பாதுகாப்பு சாதனங்களால் பாதுகாக்கப்படுகிறது. சனிக்கிழமை காலை ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஒரு தெருவில் வீழ்ந்து சுமார் 15 சிவிலியன் கார்களை சேதப்படுத்தியது மற்றும் 2 பேரை காயப்படுத்தியது. சுமியில் உள்ள மக்கள் போர் தொடங்கியதிலிருந்து குண்டுவெடிப்புக்கு நன்கு பழகி போய்விட்டார்கள். போர் தொடங்கிய சில தினங்களில் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சுமி நகரத்தை ஆக்கிரமிக்க ரஷ்ய இராணுவம் வந்தபோது எமது வழக்கமான உக்ரைன் இராணுவம் 60 மைல் தொலைவில் இருந்தது. அந்த நேரத்தில் ஆரம்ப ரஷ்ய படையெடுப்பை நகரை சுற்றியிருந்து சிவில் பாதுகாப்பு இயக்கம் எதிர்த்து போராடியது. அப்போது சிவில் பாதுகாப்பு இயக்கத்தில் தாமும் இருந்ததாக ட்ரோஸ்டென்கோ கூறினார். தனது சொந்த அனுபவத்தை அவர் கூறிய போது, அப்போது நான் அந்தளவு நம்பிக்கையுடன் இருக்கவில்லை. எமக்கு பெரிய அனுபவமும் இருக்கவில்லை. இருப்பினும் தெருச்சண்டைகளில் கலந்து கொண்டோம். நான் கிட்டத்தட்ட 2 முறை கொல்லப்பட்டேன். ஒரு BTR ரஷ்ய கவச வாகனம் எம்மை நோக்கி சுட்டபோது மிகவும் பயமாக இருந்தது. இந்த நீண்டகால போரில் இப்போது நான் எதற்கும் பயப்படவில்லை என்று கூறினார்.